Hi friends, Basha's Kitchen la இன்னைக்கு நம்ம New Year special recipe பார்க்க போறோம். New Year special-ஆ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Eggless Mug Cake. மூணு வகையான Eggless Mug Cake எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். First cake என்ன அப்படினு பாத்தீங்கன்னா coffee mug cake நம்ம இன்னைக்கு prepare பண்ண போறோம் Choco Chips ஓட சேர்த்து. இதுக்கு first ஒரு microwave safe mug எடுத்துக்கோங்க. அதுல இப்போ நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். measuring spoon எடுத்து அதுல 3 tablespoon மைதா மாவு சேர்த்துக்கோங்க. measuring spoonல இந்த மாதிரி தான் இத அளந்து எடுத்துக்கணும். first மாவு எடுத்துட்டு ஒரு knife வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா நீங்க மாவை அளந்து எடுத்துக்கலாம். இதுக்கு அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் நீங்க கோகோ பவுடர் அப்புறம் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது காஃபி மக் கேக் அப்படின்றதுனால நான் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்திருக்கேன். 1/8 டீஸ்பூன் இதுல பேக்கிங் பவுடர் நான் சேர்த்திருக்கேன். ஒரு பிஞ்ச் இதுல பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல பவுடர்ட் சுகர் சேர்த்துக்க போறோம். பவுடர் சுகர் அப்படின்றது நீங்க வீட்ல யூஸ் பண்ற சர்க்கரையவே அப்படியே மிக்ஸில கொஞ்சம் அரைச்சு பவுடர் ஆக்கிக்கோங்க. அதான் பவுடர் சுகர். பவுடர் சுகர் நான் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்களோட டேஸ்ட்க்கு ஏத்தாப்புல 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காஃபியோட டேஸ்ட் பிடிக்கலனா நீங்க 2 டேபிள்ஸ்பூனே வந்து கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் லம்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட டேஸ்ட்க்கு ஏத்தாப்புல இதுல நீங்க சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல வெட் இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். வெட் இன்கிரிடியன்ட்ஸ்ல இங்க நான் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள் ஆயில் டீஸ்பூன் கணக்குல சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவு என்ன அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இந்த அளவுல நீங்க சேர்த்தீங்கன்னா தான் உங்களோட கேக் நல்ல மாய்ஸ்சராவும் நல்ல ஃப்ளஃபியாவும் வரும். இப்போ இதுல நான் பால் சேர்த்துக்க போறேன். பால்ல ஆடை இருக்கு அப்படின்னா ஆடையோட சேர்த்துக்கோங்க. கேக் இன்னும் நல்லா சாஃப்டா வருது. 3 டேபிள்ஸ்பூன் இதுல நான் பால் சேர்த்திருக்கேன். இப்போ வெட் இன்கிரிடியன்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட இந்த சாக்லேட் கேக் பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில கொஞ்சம் ரிப்பன்ஸ் ஃபார்ம் ஆகணும். இதுக்கு அப்புறம் இதுல நீங்க மைக்ரோவேவ்ல வெச்சு இப்போ அவன்ல மைக்ரோ பிளஸ் கன்வெக்ஷன் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. கன்வெக்ஷன் அவன் இல்ல அப்படினா மைக்ரோவேவ் மோடும் ஆன் பண்ணிக்கலாம். நான் கன்வெக்ஷன் மோட்ல 140 டிகிரி செல்சியஸ்ல 1.5 நிமிஷத்துக்கு இத நான் வேக வச்சிருக்கேன். சோ 1.5 நிமிஷம் நம்ம இத பேக் பண்ணோம்னா போதும். நார்மல் அவன் வச்சிருந்தீங்கனாலும் கரெக்ட்டா 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி வெந்திருச்சான்னு ஒரு தடவை பாத்துக்கோங்க. இப்போ நம்மளோட காஃபி மக் கேக் ரெடி ஆயிருச்சு. இத சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா பவுடர்ட் சுகர் இதுல தூவிக்கோங்க. தேவையான அளவு சாக்கோ சிப்ஸும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ணக்கூடிய நம்மளோட மக் கேக் தயார். அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெனிலா மக் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அதே மாதிரி ஒரு மைக்ரோவேவ் சேஃப் மக் எடுத்துக்கோங்க. மக் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா இந்த வெனிலா மக் கேக்கு யூஸ் பண்ண மெஷர்மென்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மக் கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படின்னா நம்மளோட காஃபி மக் கேக்கு நம்ம என்ன மெஷர்மென்ட் யூஸ் பண்ணமோ அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெனிலா மக் கேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் இங்க 4 டேபிள்ஸ்பூன் மைதா அப்புறம் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். 1/8 டீஸ்பூன் இதுல வந்து நீங்க பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் இதுல பேக்கிங் சோடா. உங்க டேஸ்ட்க்கு ஏத்தாப்புல Tutti Fruite இதுல நீங்க சேர்த்துக்கலாம். ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா தான் வெட் இன்கிரிடியன்ட்ஸ் இதுல சேர்க்கணும். அடுத்ததா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஜிடபிள் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் இதுல நான் சேர்த்திருக்கேன். அடுத்ததா இதுல பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மக் கேக்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்க மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதல பாருங்க ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா மைதா சேர்த்துக்கிறேன்.
ஏன்னா நம்மளோட மக் கேக்கோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ கொஞ்சமாக ரிப்பன் ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் நம்மளோட மக் கேக் நல்ல சாஃப்டாகவும் நல்ல மாய்ஸ்சராகவும் இருக்கும். அடுத்து இதையும் நான் 1.5 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துடுறேன். கரெக்டாக 1.5 நிமிஷம் மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷன் மோட் ரெண்டையும் சேர்த்து நான் இதில் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட 2 கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளோட வெனிலா மக் கேக் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு இதை நல்லா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறமா இதை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக நம்மளோட இந்த காஃபி மக் கேக் வந்திருக்கு. காஃபி லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நியூ இயருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற காஃபி லவர்ஸ் அப்புறம் குட்டீஸ்க்கு இதே மாதிரி கேக் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட வெனிலா மக் கேக் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்ல ஸ்பாஞ்சியாக நல்ல டேஸ்டியாக நல்ல மாய்ஸ்சராக இந்த வெனிலா மக் கேக் நம்மளுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப டெலிஷியஸான டபுள் சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான மக் கேக். இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/8 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் இதில் பேக்கிங் சோடா நான் சேர்த்துருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் நிறைச்சி சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது டபுள் சாக்லேட் அப்படின்றதுனால. இந்த டபுள் சாக்லேட் கேக்கில் நம்ம சாக்கோ சிப்ஸ் கோகோ பவுடர் அதோடு சேர்த்து ஒரு சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றது வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதில் வெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடுவில் குழி பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு நிறையா இருக்குது அப்படின்றதுனால. பாருங்கள் பாலோட இருக்குது அப்படின்றதுனால நான் அதை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 3 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபோக் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்மூதியான இந்த பேட்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மக் கேக் பொறுத்த வரைக்கும் மிக்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி கொஞ்சம் ரிப்பன் ஃபார்மேட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். ஆனால் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதில் நம்ம சாக்லேட் சேர்த்துக்க போகிறோம். சாக்லேட் சிப்ஸ் இல்லை சங்க்ஸ் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் இப்போது கேட்பரி சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதில் நம்ம இப்போது சாக்லேட் சங்க்ஸ் சேர்த்ததுனால இது நம்மளோட டபுள் சாக்லேட் மக் கேக். இதையும் நான் வந்து மைக்ரோ ப்ளஸ் கன்வெக்ஷன் மோடில் 1.5 நிமிஷத்துக்கு பேக் பண்ணியிருக்கேன். ஒன்றரை நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளோட டபுள் சாக்லேட் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எவ்வளோ நல்லா மேலே ரைஸ் ஆகி நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பவுடர் சுகர், சாக்லேட் சிப்ஸ் அப்புறம் சாக்லேட் சங்க்ஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த நியூ இயருக்கு நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மக் கேக் ரெசிபிஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள்.
என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர்க்கு நீங்களும் இதே மாதிரி டபுள் சாக்லேட் ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நியூ இயர் விஷஸ் சொன்னதாக சொல்லுங்கள். இந்த சாக்லேட் கேக் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக, எவ்வளோ ஃப்ளஃபியாக, சூப்பராக வந்திருக்குன்னு. டபுள் சாக்லேட் கேக் நம்மளுக்கு உள்ள சாக்லேட் மெல்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல வெட்டாக மாய்ஸ்சராக இருக்கும். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.